Satyabama Institute of Science and Technology, admissions open. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. MCR Pure Cotton Club, formals and casual shirts. முழுக்க பெண் தன்மையின் உச்சபட்ச வெளிப்பாடு அப்படின்றதுனால இதை பார்த்துக்கிறது, பராமரிக்கிறது, இது பூஜை பண்ணுறது எல்லாமே பெண்கள் தான். வெளி கோயிலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பீரியட்ஸ் மென்சுரல் டைமில் கோவிலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த கோவிலில் பெண்கள் எல்லா நாள்லையுமே வர முடியும். பொதுவாக நம்ம லாங் ட்ராவலோ இல்லை வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டில் திஷ்டி கழிக்கிறது வழக்கங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 5 எலிமெண்ட்ஸை வச்சு திஷ்டி கழிப்பாங்க. பேய் பிடிச்சிருக்க மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நிஜமாகவே இருந்தாங்கன்னா இங்கே உள்ளே வரும்போதே அவங்க அனுமதிக்கிறாங்க. நீங்கள் லிங்க பைரவியை யந்திரா மூலியமாகவும் நீங்கள் வாங்கிக்க முடியும். அது மாதிரி வாங்கி நீங்கள் வீட்டில் ஆஃபீஸில் இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போக வேணாம், அவங்க வீட்டில் கோயில் இருக்கும். லிங்க பைரவி ஏன்னா இதனுடைய பின்னணி அப்படின்றது ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ லிங்க பைரவி என்ன, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத பற்றி தான் பேசுகிறதா இருக்கும். நம்ம கூட குணவதி இருக்காங்க, அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம் அண்ணா. இப்போ ஈசா யோகா அப்படின்னா எல்லாருக்குமே அங்கே இருக்கக்கூடிய அந்த லிங்கம், நம்ம அந்த தியான மண்டபம் அது எல்லாமே தெரியும். ஆனால் லிங்க பைரவி அப்படின்றது பழக்கப்பட்டுருச்சுனாலுமே கூட அதனுடைய பின்னணி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதை பற்றி சொல்லுங்களேன், எப்படி லிங்க பைரவி உருவாச்சு? நீங்கள் தியானலிங்கம் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே தியானலிங்காவுக்கு பேக் சைடில் நம்ம லிங்க பைரவி இருப்பாங்க. லிங்க பைரவி அம்மன் எதுக்கு அப்படின்னா முழுக்க பெண் தன்மையின் உச்சபட்ச வெளிப்பாடு அப்படின்றதுனால இதை பார்த்துக்கிறது, பராமரிக்கிறது, இது பூஜை பண்ணுறது எல்லாமே பெண்கள் தான். பெண்கள்னால் ஏதோ குறிப்பிட்ட ஒரு மதத்தையோ இனத்தையோ சார்ந்தவங்க அப்படி கிடையாது. யாரெல்லாம் அவங்க நெஞ்சில் கொஞ்சம் பக்தி இருக்குதோ, அவங்க வில்லிங்காக இருக்கிறாங்களோ, அவங்க எந்த நாடாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், எந்தோடைய பின்னணியாக வேணால் இருக்கலாம். இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து கோவிலை பார்த்துக்கிறது, பூஜை பண்ணுறது எல்லாமே முழுக்க அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ லிங்கம் அப்படின்னு நம்ம பேசும்போது அதனுடைய உருவம் எதனால் அப்படின்ற ஒரு பின்னணி அப்படின்றதெல்லாம் தெரியும். இப்போ லிங்க பைரவிக்கான ஒரு உருவ அடையாளம் அப்படின்னு ஒன்று சத்குரு கொடுத்துருக்காரு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற இடங்கள்லாம் லிங்க வடிவத்தில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. நம்ம தேவியுமே லிங்க வடிவில் 10 கரங்களோட 3.5 சக்கரத்தில் சத்குரு வந்து இதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க, இந்த பெண் தெய்வத்தை. ஓகே, இப்போ இங்கே வந்து பூஜை அப்படின்றதெல்லாம் எப்படி இருக்குது? இதுக்குன்னு ஒரு சிறப்பு அனுமதி அப்படின்றது இருக்கா? ஏன்னா பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்னு வரையறை. நம்ம எப்போ பெண்களுக்கான கோயில் சொல்கிறோமோ, நம்ம வெளி கோயிலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பீரியட்ஸ் மென்சுரல் டைமில் கோவிலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த கோவிலில் எல்லா நாள்கள்லேயும் எல்லா மக்களுமே வந்து இந்த கோயிலுக்கு வரலாம். பெண்கள் எல்லா நாள்லையுமே வர முடியும். ஸோ இந்த பூஜைகள் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தர்ஷன் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அபிஷேகம் ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை நடக்கும். காலையில் 7:40, மதியம் 12:40, அது மாதிரி நைட்டு 7:40க்கு நடக்கும். உங்களுக்கு விருப்பமாக இருக்குன்னா உங்கள் ஃபேமிலி நேமு நட்சத்திரம் சொல்லி நீங்கள் அபிஷேக சீட்டு வாங்கிட்டு உட்காந்திங்கன்னா அந்த அபிஷேகத்துக்கு செஞ்ச பொருள் எல்லாமே உங்களுக்கு தருவாங்க. அதை தவிர இது மாதிரி பௌர்ணமி இது மாதிரி தினங்களில் வந்து பௌர்ணமி பூஜைன்னு ஒன்று நடக்கும் லிங்க பைரவி கோவிலில். நீங்கள் அதில் கலந்துக்க முடியும். பௌர்ணமி பூஜை நடந்த உடனே அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கிற தேவியை தியானலிங்க இது மாதிரி கொண்டு வந்து ஒரு பல்லக்கு மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. அது மாதிரி ஒரு நிகழ்ச்சியும் அங்கே நடக்குது. ஸோ அது எப்படி இருக்கும், அதை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். அது எப்போ, அது வந்து சிறப்பு நிகழ்ச்சி இல்லையா? ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்கும் நைட்டு ஒரு 7:20 அது மாதிரி வந்து குறிப்பிட்ட மக்கள் சீட்டு இல்லை டொனேஷன் எதுவுமே கிடையாதுங்க. யாரெல்லாம் மக்கள் அங்கே இருக்கிறாங்களோ எல்லாருமே கலந்துக்க முடியும். தேவி அப்படி ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் தியானலிங்கம் முன்னாடி வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஆரத்தி காமிப்பாங்க. ஒரு சின்ன ஒரு கல்ச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. அந்த ஃபுல்லா தீபாராதனை எல்லாம் காமிச்சு அது மாதிரி நல்லா கொண்டாட்டமாக பல்லக்கில் கொண்டு வருவோம். அது வந்து ஒரு வித்தியாசமான ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும் மக்களுக்கு எல்லாருமே. ஆமா, அந்த ஒரு நாள் மட்டும்தானே இல்ல வேற நாட்களும் இங்க இருக்கக்கூடிய லிங்க பைரவி பௌர்ணமி அதை தவிர சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா இதே மாதிரி தேவி இங்கிருந்து நம்ம ஆதியோகி சிவன் சிலை பார்த்துருப்பீங்க முன்னாடி. சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் எல்லா பௌர்ணமிக்கும் வந்து தியானலிங்கம் முன்னாடி வருவாங்க. சிவராத்திரிக்கு மட்டும், மகா சிவராத்திரிக்கு மட்டும் இந்த தேவியை அதே பல்லக்கில் வந்து நம்ம ஆதியோகி பார்த்துருப்பீங்க முன்னாடி, அங்கே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதே ப்ராசஸ் அங்கே பண்ணுவோம். அது எத்தனை மணிக்கு, நள்ளிரவில் நடக்குமா? அது இல்லை ஒரு 6:20 ஒரு 7 o'clock அந்த ரேஞ்சில் நடக்குங்க. மாலை வேலையிலேயே? ஆமாங்க, மாலை வேலை. ஓகே, ஆல்மோஸ்ட் அப்போ இப்போ முடிஞ்சிருக்கு வந்த எல்லா மக்களுக்கும். ஏன்னா பௌர்ணமிகளை மிஸ் பண்ணவங்களாம் இன்னைக்கு லைவ்ல எல்லாருமே பார்த்துக்க முடியும். ஸோ இங்கிருந்து இப்போ தேவி கிளம்பி அங்கே வந்து பல்லக்கில் அங்கே போயிட்டு அங்கே ஆரத்தி முன்னாடி வரைக்கும். ஆமாங்க, ஆதியோகி முன்னாடி வச்சுட்டு
அந்த ப்ராசஸ் சின்னதாக ஒரு கல்ச்சுரல் மாதிரி பண்ணிவிட்டு ஆரத்தி பண்ணிவிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. மக்கள் இங்கேருந்து நடந்தே தான் விட நம்ம ஒரு தேர் எடுத்துகிட்டு போகிறோமோ அதே மாதிரி தாங்க. இப்போ நம்ம இந்த தியான லிங்கம் பேசுகிறோம் இல்லையா, அதுக்கான பிரதிஷ்டை முறை, அங்கே இருக்கும்போது தியானம் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன், இது எல்லாமே ஒவ்வொன்றும் அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ இந்த லிங்க பைரவிக்கு பின்னாடி அந்த பிரதிஷ்டைக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் அப்படின்றது இருக்கா? இங்கே என்ன மாதிரியான விஷயங்களை உணர முடியும்? கரெக்டாக கேட்டிங்க. இப்போ நம்ம என்ன வாழ்க்கையில் தியானம் யோகா பண்ணாலும் எப்போதும் மக்களுக்கு மெட்டீரியல் வெல்பீயிங் தேவைப்படுது. பொருள் ரீதியான தேவைகள் எப்பொழுதுமே இருக்குது இல்லையா. நீங்கள் எப்போ பொருள் ரீதியாக கொஞ்சம் செட்டில் ஆகுறீங்களோ அப்போ தான் நீங்கள் அடுத்தது யோசிக்க முடியும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம லிங்கபைரவி கோவிலில் ஒரு மனிதன் பிறப்புலேருந்து இறப்பு வரையும் பேர் வைக்கிறது, காது குத்துறது, வித்யாரம்பம், திருமணம், இறந்தவங்களுக்கான முறைப்படியான சடங்கு, இப்படி எல்லா ரிச்சுவல்ஸுமே நம்ம தேவி கோவிலில் எல்லாருக்குமே பண்ணலாம். இப்படி இங்கே இருக்கிற மக்களுக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. யாரெல்லாம் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ரிச்சுவல்ஸ் ஒரு மாதிரியான ரிச்சுவல்ஸ் இருக்குங்க. அதை நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக நம்ம லாங் ட்ராவலோ இல்லை வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டில் திஷ்டி கழிக்கிறது வழக்கங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 5 எலிமெண்ட்ஸை வச்சு திஷ்டி கழிப்பாங்க. என்னென்னலாம்? அது பஞ்சபூதங்களை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு சின்னதாக ஒரு ப்ராசஸ் திஷ்டி கழிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் ஒரு 11 days கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, மன ரீதியான அந்த அன்பேலன்ஸ்டாக மக்கள் இருக்காங்க இல்லையா, மன சம்மந்தப்பட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்கவங்களாம் தொடர்ந்து ஒரு 11 நாள் பண்ணாங்கன்னா அதுலேருந்து வெளியில் வரது பெரிய வாய்ப்பாக இருக்குது. அது மாதிரி இந்த பிளாக் மேஜிக், இந்த சூன்யம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மக்கள் வந்தால் கூட பேய் பிடிச்சிருக்க மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நிஜமாகவே இருந்தாங்கன்னா இங்கே உள்ளே வரும்போதே அவங்க அனுமதிக்காது. எப்படியோ ஒரு வழியாக கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அது வந்து இந்த எல்லைக்குள்ளே அவங்களால வர முடியாது. ஸோ நம்ம உள்ளே கூட்டு போய் உட்கார ப்ராசஸ் பண்ணிட்டோன்னா அவங்க கம்ப்ளீட்டாக சரியாகிறத நீங்கள் பார்க்க முடியும். அது வந்து தொடர்ச்சியாக அந்த 11 நாள் எடுத்துக்கணும். அந்த 11 நாள் 21 நாள் ஒரு 3 நாள் அது மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு உடல் மன சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கண்டினியூஸாக ஒரு 11 days பண்ணிங்கன்னா அது பேர் வந்து கிளேஷநாசக்கிரியான்னு சொல்லுவாங்க. கிளேஷநாசக்கிரியான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே பல ப்ராசஸ், மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு இல்லை ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க ரொம்ப அட்டாச்சாக இருக்கணும் அப்படின்னா சர்ப்ப சேவான்னு ஒரு 2 விதமான சர்ப்ப சேவா இருக்குது. அது மாதிரி பல இங்கே ரிச்சுவல்ஸ் வந்து நம்ம முறைப்படியாக கல்யாணத்தில் தடை இல்லாமல் இருக்கணும். ஆமாங்க. அது மாதிரி திருமணமுமே வந்து இங்கே யோக முறைப்படி பண்ணுவாங்க. அதுவும் பஞ்சபூதங்களை அடிப்படையாக வச்சு. இது என்ன சொல்லுவாங்கன்னா, சத்குரு வந்து இப்போது திருமணம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, அதை யார் பங்கு பெறுறாங்களோ அவங்களுக்குமே இதனால் ரொம்ப நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம காசு வாங்கிட்டு அது ஒரு சடங்காக பண்ணுறது இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு மேரேஜுக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணுறது இங்கே கோவிலுக்கு தான் போகும். யார் உங்களுக்கு வந்து அந்த மேரேஜ் ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ₹1 கூட போகாது. அப்போ நீங்கள் முழு அர்ப்பணிப்போடு செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கும் அதில் நன்மை கிடைக்கும், அந்த பண்ணுறவங்களுக்கும் வந்து ஒரு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே ப்ராசஸ் பண்ணி ஒரு சடங்காக இல்லாமல் உங்களுக்கு ஒரு நிஜமாகவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் பார்க்க முடியும், கண்கூடாக பார்க்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்துக்கான ஒரு வாய்ப்பு, அதுக்கான ஒரு பலன் உண்டு அப்படின்லாம் பேசும்போது, இப்போ ஒரு காதல் கை கூடணும் அப்படின்னா கூட இங்கே வரலாம் அப்படியா? குறிப்பிட்டு காதல் அப்படின்னு இல்லை, உங்கள் மனசில் ஏதோ ஒரு ஆள் மனசில் ரொம்ப ஒரு ஆசை இருக்குது, உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு ஒரு நிஜமாக ஒரு தூண்டுதல் இருக்குது அப்படின்னா இங்கே தாக நிவாரணி அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, நீங்கள் அதை பண்ணிக்க முடியும். இது மாதிரி பலவிதமான ப்ராசஸ் இங்கே நீங்கள் அதாவது ஒரு ஆழமாக ஒரு ஆசை இருக்குது, அது காதலாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அந்த ஆசை நிறைவேறும். உங்களுக்கு நிஜமாவே உண்மையாக அது தேவையாக இருக்குது, நீங்கள் ஆசையாக இருக்குன்னா நீங்கள் அது ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கேட்டேன். இப்போ நீங்கள் சொல்லும்போது முன்னாடி வந்து அந்த திருஷ்டி கழிக்கிற ப்ராசஸ் அப்படின்றது தொடர்ச்சியாக ஒரு 11 நாள் எடுத்துக்கிட்டா இது ஒரு நாள் கழிச்சா போதும். ஏதோ 6 மாதத்துக்கு ஒரு தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படின்னு 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து மாறும். நீங்கள் அந்த 6 மாதத்தில் ஒரு டைம், அடுத்த 6 மாதத்தில் ஒரு டைம் பண்ணாலே உங்களுக்கு நார்மல் மனிதனுக்கு போதும். நீங்கள் ஏதோ ஒரு மன ரீதியான சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு மருந்து அது மாதிரி பின்னாடி போகாமல் இது மாதிரி சின்ன செயல்முறைகள் மூலம் நம்மளுடைய பாடியை வந்து நம்ம கொஞ்சம் பேலன்ஸ்டாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிறைய பேர் கேட்கும்போது ஈசாக்கு வரும்போது இதை நாங்கள் ஃபீல் பண்ணோம், அது இன்னர் பீஸாக இருக்கலாம், இல்லை உடல்லையே நடந்த மாற்றங்களாக இருக்கலாம். அப்படிங்கும்போது இப்போ லிங்க பைரவி பற்றி வெளியே விட நீங்கள் உள்ள நிறைய ஃபீட்பேக்ஸ் ரிசீவ் பண்ணுவீங்க. அப்போ லிங்க பைரவியை ஃபாலோ பண்ணுறதுனால ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இதெல்லாம் மாறி இருக்குது. அப்படிங்கும்போது என்னெல்லாம் நடந்தது உண்டு, இங்கே நடந்த அதிசயங்கள், மிராக்கிள்ஸ், அதை பற்றி நிறைய விஷயங்கள் இங்கே நடந்தது. நம்ம குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலண்டியர் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களோட தம்பி வந்து அவங்க 2 பேரும் மேரேஜ்டு. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஓகே நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறாங்க. சும்மா அவங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு சின்னதாக அந்த சர்ப்ப சேவான்னு சொன்னேன் இல்லையா, அது பண்ணாங்க.
அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பார்க்குறதுக்கே இன்னும் இந்த மாதிரி ஒரு ஜோடியா, என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், என்ன ஒரு ஒரு க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்கணும். ஓ, அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு அது நடந்துருக்கு. வெளியில் இங்கே இருக்கிற வாலண்டியரோட தம்பி வெளியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நடந்திருக்கு. அப்புறம் நம்ம அந்த காலபைரவ கருமா, அந்த இறந்தவங்க சடங்கு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வெளியில் பார்த்தோன்னா இறந்தவங்க முறைப்படியான சடங்குகள் இப்போ நம்ம பண்ணுறதில்ல. டக்கு டக்குன்னு ஒரு 4 நாள் 7 நாளே பண்ணிட்டு போயிடுறோம். இங்கே வந்து இறந்தவங்களுக்கு டெத்தை பொறுத்துங்க. இப்போது வந்து அவங்க ஆக்சிடென்ட்டு இல்லை இயற்கை மரணம், அது மாதிரி ஒருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்கெடியூல் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அவங்க இருக்கும்போது எந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்களோ இல்லை அப்படிங்கிறத விட அந்த உயிர் இறந்ததுக்கப்புறம் சில செயல்கள் செய்ய வேண்டியது இருக்குது. நம்ம கண்டிப்பாக அந்த உயிருக்கு பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கும் அது ஒரு பாதிப்பாக இருக்கும், அந்த இறந்த உயிருக்கும் பாதிப்பாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க வரும்போது ரொம்ப அந்த பெயினில் வருவாங்க, அந்த பிரிஞ்ச பெயினில் வருவாங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சமநிலையே ஒரு அமைதியை பார்க்க முடியும். நீங்கள் அந்த உயிருக்கும் இந்த உயிருக்கும் ஒரு சின்ன இடைவெளி ஏற்பட்டு ஓகே அப்படின்னு ஒரு காமா அந்த மாதிரி போகிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் இறந்தவங்களுக்கு அந்த காரியம் செய்கிறது அப்படின்றத வந்து சரியான விதத்தில் அது செய்யும் போதே ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு. ஆமாம், ஒரு அமைதியாக அந்த உயிருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு இடைவெளி நீங்கள் பார்க்க முடியும். முன்னாடி இருந்த பெயினுக்கும் இப்பயும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இப்போ பொதுவாக இந்த சிவன் பார்வதி அப்படின்னு நம்ம பேசும்போது இவங்களோட படங்களை எல்லாம் வீட்டில் வச்சுக்க கூடாது, பூஜை பண்ணக்கூடாது இப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அது உண்மையா இல்லையான்னு தெரியல. அப்போ அந்த மாதிரி இப்போ லிங்க பைரவியோட படங்களை எல்லாம் வீட்டில் வச்சுக்கலாமா கூடாதா? அந்த மாதிரி லிங்க பைரவின்னு ஒரு அம்மன் வடிவம் தானே, அவங்கள நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம், காரில் வச்சுக்கலாம். பலவிதமான இங்கே வஸ்திரம், அபயசுத்திரம், இந்த மாதிரி கயிறு, இது மாதிரி பல டூலாக இங்கே இருக்குது. நீங்கள் அதை வாங்கி உங்கள் காரில், வீட்டில், ஃபோட்டோ, ஆஃபீஸில். இது மட்டும் இல்லாமல் லிங்க பைரவி வந்து இங்கே மட்டும்தான் இங்கே இல்லை, இங்கே கோபிச்செட்டிப்பாளையம், டெல்லி, நேபாள் அது மாதிரி இருக்குது. நீங்கள் லிங்க பைரவியை யந்திரா மூலியமாகவும் நீங்கள் வாங்கிக்க முடியும். அது மாதிரி வாங்கி நீங்கள் வீட்டில், ஆஃபீஸில் இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அது மாதிரி பௌர்ணமி டைமில் சின்ன சின்ன பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே இப்போ எப்படின்னா உங்கள் வீட்டில் கோயில் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் ஆகிடும். நீங்கள் கோயிலுக்கு போக வேணாம், உங்கள் வீட்டில் கோயில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சக்தி வடிவத்தில் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து இதை பற்றி நான் ஷேர் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்க இருக்கும்போது ரொம்ப இப்போ நம்ம ரொம்ப அன்பில் ஆனந்தில் நம்ம கூட ஒருத்தவங்க இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு தேவி வீட்டில் அந்த யந்திரா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சக்தி சூழலாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம வீடை சுற்றி இருக்கிறதுக்கும் அந்த சூழலை நீங்கள் பார்க்க முடியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி யந்திரா வடிவிலுமே நம்ம வந்து தேவியை கொடுக்குறோங்க, வெறும் ஃபோட்டோ வடிவில் மட்டும் இல்லாமல். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே மட்டும் இல்லாமல் வேறு இடங்கள்லையும். ஆமாம், கோபிச்செட்டிப்பாளையம், சேலம், இன்னும் பல இடங்களில் வர இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் எங்கெங்கெல்லாம் உண்டு? கோபிச்செட்டிப்பாளையம், சேலம், டெல்லி, நேபாள், அடுத்து இப்போ அமெரிக்காவில் வரப்போம், பெங்களூர்லேயும் அடுத்து வர போகிறாங்க. எல்லா கோவிலுக்கும் இந்த மெயின் அப்படின்ற மாதிரி லிங்க பைரவின்றது இவங்க தான் வந்து மெயின் சன்னதிங்க, மூலஸ்தானம் லிங்க பைரவி, கோயம்புத்தூர் லிங்க பைரவி தான். நிறைவா இந்த கோவிலை பற்றி ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதை லிங்க பைரவி கோவில் அப்படிங்கிறது ஒரு பெண் வடிவ சக்தி ரூபத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய தேவியோட அருள் நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதவிடாய் காலங்கள்ல பெண்கள் எல்லா நாட்களுமே பெண்கள் வரலாம். அவங்க வந்து பூஜை பண்ற மாதிரியான இங்க இருக்கிற பெண்கள் வந்து டெய்லி பூஜை பண்றாங்க. அந்த அபிஷேகம் சொன்னல, அபிஷேகம் பண்றது, வெளியில இருந்து வரக்கூடிய பெண்களும் பூஜை பண்ணலாமா, ஈடுபடலாமா? வெளியில இருந்து வர்றவங்க ஏதோ ஒரு ஆஃபர் பண்ணலாம், அபிஷேகத்துக்கான அந்த பொருள் வாங்கி நீங்க அபிஷேகம் பண்ண முடியும். பட் நீங்களாம் பூஜை பண்ண அதுக்கு ஒரு குறிப்பிட்ட விதமா ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது அட்டெண்ட் பண்ணா நீங்களும் பண்ணலாம். அந்த யாரெல்லாம் அந்த ப்ராசஸ் முடிச்சு நம்ம வரோமோ அவங்க எல்லாருமே வந்து லிங்கபைரவி கோவில்ல பூஜை பண்ணலாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. லிங்க பைரவி பத்தி நிறைய பேருக்கு அந்த செய்தி போய் சேரும் அப்படின்னு நம்புறோம். ரொம்ப நன்றி. Satyabama Institute of Science and Technology, admissions open. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts.